உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று அத்துறையின் அமைச்சர் திரு காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள ரமலான் நோன்பிற்கான பச்சரிசி வழங்கல் திட்டத்தின் கீழ் மாவட்டங்கள் தோறும் பெறப்படும் விண்ணப்பங்களை உடனடியாக பரிசீலித்து அரிசி வழங்க வேண்டுமென இந்த கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. சென்னை சேப்பாக்கத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம் அத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் துறை அதிகாரிகள், நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாளர்கள் பங்கேற்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் விலையில்லா நலத்திட்டம், விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம் உள்ளிட்டவற்றை மேலும் துரிதமாக செயல்படுத்த இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. விலையில்லா அரிசி திட்டத்தின் கீழ் 1,84,00,000 பேர் பயன்பெற்று வந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 1,91,00,000 அதிகரித்துள்ளதாக இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. உணவுப் பொருள் கடத்தலை தடுக்க இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், பொது விநியோக திட்டத்திற்கான அரிசி 3 மாதத்திற்கு கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பம் செய்வோருக்கு 60 நாட்களுக்குள் பரிசீலித்து புதிய அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுரைகளும் இந்த கூட்டத்தின் போது அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டது. இதனிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி கூட்டுறவுத்துறை அனைத்து மண்டல இணை பதிவாளர்கள் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் மேலாண்மை இயக்குநர்களின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி ஏழை எளிய நடுத்தர மக்கள், குறிப்பாக விவசாயிகள் பயனடையும் கூட்டுறவுத்துறை நலத்திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 6வது முறையாக பொறுப்பேற்றவுடன் செயல்படுத்தப்பட்ட 5,780 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி, கொப்பரை கொள்முதலுக்காக நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருப்பது உள்ளிட்டவற்றை மேலும் துரிதமாக செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டவுடன் கூட்டுறவு நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை தடையின்றி சீராக வழங்குவது உள்ளிட்ட அறிவுரைகளும் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டன.